செல்வ பெருந்தகை யாரு, அவர் பின்னணி என்ன, எத்தனை கட்சிக்கு போயிட்டு வந்தார், இதெல்லாம் நாம விவாதிக்க வேண்டிய வரும். நீங்க ஏன்னா கூட்டணிக்குள்ள நீங்க 2014லயும் பாமக 9 தொகுதிகள்ல நின்னாங்க. அப்பவும் இந்த கூட்டணி 19% வாக்குகள் பெற்று இருந்தது. அதனால நீங்க திருப்பி இந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சா, பூய செல்வ பெருந்தகை எந்தெந்த கட்சியில இருந்தார், அவருக்கு என்னென்ன கிரிமினல் வழக்குகள் இருக்கா, அவர் பேர்ல குற்றச்சாட்டு இருக்கா, எல்லாத்தையும் பத்தி பேச வேண்டி வரும். அதனால நான் சொல்றேன், இட்ஸ் பெட்டர் டு கீப் ஹிஸ் மவுத் ஷட். அத செல்வ பெருந்தகை புரிஞ்சுட்டு பேசணும். எத்தனையோ பேர் என்னென்னவோ சொல்றாங்க. அதனால அந்த பழைய வழக்கு எல்லாம் கூட திருப்பி புது புனர் விசாரணை நடத்தணும்னெல்லாம் கேள்விகள் இருக்கு. டீனர் ஆடிட்டர் எப்படி காலமானார், என்ன ஏது, பல்வேறு விஷயங்கள் இருக்கு. நான் அதெல்லாம் பேச விரும்பல. ஆனா இவர் இந்த மாதிரியா உளறி கொண்டிருப்பார்னா செல்வ பெருந்தகை, who are you? எந்தெந்த கட்சியில எல்லாம் போய் நீங்க என்னென்ன பொறுப்புகள்ல இருந்தீங்க? வாட்ஸ் யுவர் பொலிட்டிக்கல் டிராவல்? ஹெச் ராஜா 1964 RSSல சேர்ந்தவன். இன்னிலிருந்து இன்னி வரை எதுலையும் மாறலையே. அதனால அந்த மாதிரியா ஒரு கொள்கை பிடிப்பு, ஒரு அரசியல் இருக்கிற பேசிக் அறிகதை செல்வ பெருந்தகைக்கு இருக்கா? அதனால இனிமே அதை அனாவசியமா பிஜேபி பற்றி பேச வேண்டாம்னு கேட்டுக்கிறேன். பேசினா எல்லா விஷயத்தையும் உங்க பின்னணி, நீங்க எங்கெங்கெல்லாம் இருந்தீங்க, அத்தனை விஷயங்களை பற்றி பேச வேண்டியிருக்கும். கபர்தார், பேச வேண்டாம் கேட்டுக்கிறேன். நான் என்ன சொல்றேன், ப. சிதம்பரத்துக்கு கொஞ்சம் பொருளாதாரம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ அரசியலும் தெரியலன்னு தெரியல. அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், பிரதமர் மோடி அவர்கள் he led the NDA. பிஜேபி போட்டியிட்ட சீட்டு 440 சீட் தானே. ஆகவே மீதி யாருக்கு? கூட்டணி. அந்த கூட்டணி சேர்ந்துதானே பெரும்பான்மை கிடைச்சிருக்கு. ஆனா எனக்கு மேத்தமேட்டிக்ஸ் தெரியாது, பாலிடிக்ஸும் தெரியாது. 99ங்கிறது 240 விட பெருசுன்னு ஒரு ஆள் பிடிவாதமா பேசினார். இதுக்கு பிறகு ஹார்வர்ட்ல ஏன் படிச்சாருன்னு தெரியல. சொல்லி கொடுத்த வாத்தியார்களை சொல்லணும். அவருக்கு சிதம்பரத்துக்கு ஆசிரியரா இருந்தவர்களை குறை சொல்லணுமோ அப்படிங்கிறது மாதிரி. ஸோ சிதம்பரம் என்னைக்குமே அவர் இஸ் அவுட் ஆஃப் டியூன் வித் தி பப்ளிக். வயசானது காரணமா இருக்கலாம். ஐ திங்க் இஸ் அரௌண்ட் 80. அதனால அவருக்கு இந்த மாதிரியான தடுமாற்றம் சித்தாந்த ரீதியில வந்திருக்கலாம். ஆகவே என்ன தார்மீக வெற்றி? 99 சீட்டு 3 டிஜிட்டை தொடர்றதுக்கு முடியல. அப்புறம் அதுல என்ன தார்மீக வெற்றி கிடைச்சிருக்கு அவருக்கு? ஏதோ குழப்பம் இருக்கலாம், வயசான காலத்துல பேசிட்டு இருக்கணும், பேசிட்டு இருக்கணும். செய்திகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்.